ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் பூவிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ பீன்ஸு, 1/2 லெமன், புதினா மல்லி ஒரு கைப்பிடி, 4 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ ஒரு 3 எடுத்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, இந்த சோயா பீன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த சோயா பீன்ஸ் 3மே சேர்த்து ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கோம். இது வந்து குழந்தைங்களுக்கெலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதான ஒரு என்ன சொல்கிறது பயறு. இப்போ வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சோன்னே இந்த எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா பட்டை கிராம்பெல்லாம் பொரியட்டும். இப்போ இது கூடவே நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் இப்போ சேர்த்துக்க மாட்டேன். லாஸ்ட்டாக தம்மு உடையில் ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்குனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் விட்டு மூடி வச்சு இறக்குவேன். சாரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன். நெய் வந்து வீட்டிலே நான் எடுத்த நெய். பசும்பால் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த பசும்பாலில் பாலாடை எடுத்து வச்சு நான் வீட்டிலே பட்டரும் எடுத்துக்குவேன். அந்த பட்டர்லேருந்து நெய்யும் காய்ச்சி எடுத்துக்குவேன். அந்த நெய் தான் இந்தது. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்துருப்பேன், பட்டர் எடுக்கிறது எப்படி, நெய் காய்ச்சறது எப்படின்றது போட்டிருப்பேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம ஒவ்வொரு பொருள் சேர்க்குறப்பெல்லாம் அதுக்கு நல்லா டைம் கொடுத்து வதக்கி சமைச்சோன்னா அந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணின்னு எடுத்துக்கிட்டால் எந்த பிரியாணியுமே நல்லா கொஞ்சம் வதக்க டைம் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்து வதக்கணுன்னா அந்த சாப்பாடு தனி ருசி இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து மித்த பொருள்லாம் சேர்க்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம்ல, இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். அது கூடவே புதினா மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி. ஒவ்வொரு பொருள் போடுறப்பையும் அந்த பச்சை வாடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீன்ஸை சேர்த்துக்கிறேன். இப்போ பீன்ஸு சேர்த்ததும் அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க கொடுங்க. பீன்ஸு கூடயே இந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நான் கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன்.
அந்த ஊற வச்ச பயரையும் அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி கூட உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும். பயறு இப்போ சேர்க்கல, லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அது கூட 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 3 இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்தாச்சு. 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி, லெமனு தயிர் எல்லாம் சேர்த்து அதெல்லாம் எடுக்க முடியலை, தண்ணி ஊற்றி விட்டேன். கொதிச்சோன்னா அரிசியை போட்டு இப்போ இது கூட அரிசி சேர்த்துக்கலாம். சாதம் ஓரளவுக்கு வெந்து தண்ணி சுண்டி வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். தம் எப்படி போடுவேன்னா, நான் சும்மா மூடியை வச்சே மூடி ஏதாவது வெயிட் தூக்கி வச்சுருவேன். பாருங்கள், இப்போ தான் நான் நெய் சேர்க்குறேன். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இறக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சேர்த்து இறக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சேர்ப்பேன். இப்போ ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வந்துருச்சு. மூடி போட்டு நான் தம்முக்கு விட்டுற போகிறேன். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், சாப்பாடு வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் வந்து தம்முக்கு வச்சுருவேன். பாருங்கள், சாப்பாடு ரெடியாக